ஹலோ விவஸ் பாண்டிய ஸ்டோர்டோட எபிசோட். இந்த இடத்துல மயிலோடைய அப்பா சரவணன் கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50,000 ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கட்டுமா மாப்பிள்ளைன்னு வாங்க. இல்லை வேண்டாம் அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மயிலோடைய அம்மா ஆமாம் 50,000 உங்ககிட்ட இருக்கா கொடுக்கறதுக்கு, ஏன்னா 50,000 கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை என் பொண்ணுக்காக நான் 50,000 எவ்வளோ நாளே ரெடி பண்ணி கொடுப்பான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு கஷ்டப்படுத்த நம்மளால பார்க்க முடியல, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மயில் இந்த விஷயத்தெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொன்னேன், நீ என்னடனா அதை அப்படியே சொல்லி வச்சிருக்க, சாரி மாமான்னு வாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது கம்மி வீடு பார்க்க முடியாதா, எதுவும் ரூம் பார்க்க முடியாதா? இல்லை மாமா 6,000 7,000 தான் இருக்குது, இப்போ கையில் இருக்கிறது 5,000 தான், 6,000 7,000 கூட இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் வந்து ரிட்டர்ன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களேட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க. அது கால் பண்ணலான்னு கதிர் கால் பண்ணுறாங்க. சொல்லி என்ன விஷயம்னு கேட்கும்போது இது மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னா ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்புறம் செந்தில் கால் பண்ணுறாங்க. சொல்லிடா கத்துரு, இது மாதிரி வந்து அண்ணன் கால் பண்ணிச்சு, இது மாதிரி நடந்து போச்சா என்னடா சொல்கிறேன். ஆமாம் என்னால் முடிச்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன், நீ ரெடி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செந்தில் வந்து சரவணன் கால் பண்ணுறாங்க. சொல்லுடா என்ன நடந்துருச்சு, இது மாதிரி கதிர் சொன்னா. ஆமாடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலன்னுவாங்க. சரின்னு ஏதாச்சும் நாங்களும் பார்க்குறோன்றாங்க. டே உங்களுக்கு வேறு தேவையில்லாத கஷ்டத்தை நான் கொடுத்துட்டு என்னான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. பாத்தியம் மேலே இன்னும் அதுதான் இவ்வளோ பிரச்சனைன்னுவாங்க. சாரி மாமா என்னை மன்னிச்சிடுங்கன்னுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா, நீ நிற்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது மாமான்றாங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன மயில பண்ண முடியும், கொஞ்சம் பொறுமையிடு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல மயில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்து எதுக்கு பார்த்தாலே சும்மா சும்மா அழாது சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா கதிர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 5,000 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அம்மா போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேவே வந்து அவங்களுடைய அம்மா கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு டவுல் யூஸ் பண்ணிக்கோங்க சொட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என் பையன் எந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கான்ட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. என்னாச்சு உன் புருஷனுக்கு ஆச்சு தெரியலக்கா, நானும் கேட்டேன் ஆனால் எதுவும் சொல்லலை, ஏதாச்சும் பிரச்சனையானு வந்து மீனாவும் ராச்சியும் கேட்குறாங்க. என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை, இல்லை வாயிலே கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களே அதுதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ராஜி எனக்கும் தெரியலக்கா, ஆனால் ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன இருந்தால் தெரியல, சரி விட்டு ஏதோ என்னவோ இருந்தாலே உண்மை ஒரு தெரியுதானே வரப்போகுது அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா கதிர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து பணம் கேட்டிருப்பாங்க. டே என்னாலையும் 5,000 நாள் தான் ரெடி பண்ண முடிஞ்சு, அதுக்கு மிச்சம் என்னால் ரெடி பண்ண முடியலன்றாங்க. இன்னும் மீதி பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலட்டு கதிர் யோசிக்கிறாங்க. டே கதிர் எவ்வளோடா ரெடி பண்ணியிருக்கேன்னு செந்தில் கால் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ தானே ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, நானும் எல்லா இடத்துல விசாரிச்சேன்றாங்க. ஆனால் ஏன் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, யார்கிட்ட அதான் அப்பா கிட்ட. டே இதெல்லாம் வேணாடா கொஞ்சம் பொறுமையாக வேணுமாங்க. அண்ணே என்ன தெரியல, ஒரு பிளான் வச்சிருக்க, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன், நீ கடைக்கு வானான்னு சொல்லுவாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு ஐயோ இவ ஏதோ பிளான் வேற சொல்கிறான், என்ன பிளான் வச்சிருக்கான்னு வேற ஒன்றும் புரியல, இந்த கதிர் வேற தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அப்பா கிட்ட இவன் மாசமா மாட்டிப்பான் போலியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செந்தில் வந்து பயந்துட்டே வந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா உன்னால பார்த்தியா என் 2 தம்பிங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் இது மாதிரி கஷ்டப்படணும் இருக்கா? இல்லை இல்லை அப்பா முதல் முறையே நம்மள தான் அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு கூட அனுப்பல, அந்த புறாம இருந்திருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் அது இல்லை பார்த்தியா அதுதான் என் தம்பிங்கன்றது. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் வந்து உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற மயில், நீ வர வர ரொம்ப மாறிட்டு வரன்ற மாதிரி மயில்கிட்ட ஒரு டக்குன்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதனால மயிலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.